வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்று தமிழகத்தில் அண்மை காலமாக தந்தை பெரியாரின் சிலைகளை அவமதிப்பது, அவருடைய திருவுருவப் படங்களை அவமதிப்பது, இழிவுபடுத்துவது என்கிற நடவடிக்கைகளில் திட்டமிட்டு சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைக்கு கோவை சுந்தராபுரத்தில் தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலையின் மீது காவி வண்ணத்தை ஊற்றியிருக்கிறார்கள், வீசியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் அருகே அவருடைய சிலை அவமதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு இடத்தில் அதைப் போல 3 இடங்களில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் சிலையை சனாதன கும்பல் அவமதித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. தந்தை பெரியாரை போல 2 தலைவர்களும் சனாதனத்தை எதிர்த்தார்கள். புரியும் மொழியில் சொல்ல வேண்டுமானால் பார்ப்பனியத்தை எதிர்த்தார்கள். ஆனால் 2 பேரும் தலித் அடையாளத்தை கொண்டவர்கள் அல்ல. தந்தை பெரியார் ஓபிசி என்கிற ஒரு அடையாளத்துக்குள் பார்க்கப்படக்கூடியவராக பிறப்பால் விளங்குகிறார். அவர் அப்படி தன்னை உணரவில்லை. ஆனாலும் கூட அது ஒரு அடையாளத்திற்காக சுட்டிக்காட்டுவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைய மொழியில் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த அடையாளத்தை கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் மீது பார்ப்பனர்களுக்கு மட்டுமல்ல, இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒரு வெறுப்பு அல்லது கசப்பு இருப்பது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று அல்ல. அவர்கள் எதிர்க்கவில்லை என்றால்தான் ஆச்சரியப்பட வேண்டும். ஆனால் தந்தை பெரியார் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர், பார்ப்பன எதிர்ப்பில் தீவிரமாக இருந்தவர். அப்படி அவர் பார்ப்பன அல்லது பார்ப்பனிய அல்லது இந்துத்துவ அல்லது சனாதன எதிர்ப்பில் தீவிரம் காட்டியதற்கு அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது காரணமில்லாத வெறுப்பை கொண்ட அடிப்படையில் அல்ல. ஒரு சாதி மீதான வெறுப்பிலிருந்து அவர் அதை அணுகவில்லை. சாதி அடிப்படையில் இங்கே வேறுபாடுகள் இருக்கின்றன, முரண்பாடுகள் இருக்கின்றன, ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது, பெரும்பான்மையான உழைக்கும் மக்களின் உழைப்பு சுரண்டப்படுகிறது, தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வர்ணாசிரமத்தின் பெயரால் அல்லது சாதியின் பெயரால் இந்த மண்ணில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்க பெற்று அதுவே இங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில்தான் சூத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிற பார்ப்பனர் அல்லாத தலித் பழங்குடி அல்லாத மக்கள் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை எல்லாம் மேம்படுத்த வேண்டும், அவர்கள் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். 1925 வரையில் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு காந்தி அடிகளை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் விடுத்த வேண்டும் உடனடியாக நடைமுறைப்படுத்துவதிலே ஈடுபாடு காட்டியவர், தீவிரம் காட்டியவர் தந்தை பெரியார்.
அந்த அளவுக்கு தலைமையின் மீதும் கட்சியின் மீதும் அவர் கொண்டிருந்த பற்று என்பது அளப்பரியது, அளவிட முடியாதது. சேரன்மாதேவியில் வாவேசு ஐயர் நடத்திய குருகுலப் பள்ளியில் வெளி சாதிய வன்மத்தை கண்ணால் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர். காதால் கேட்டு அல்ல, செவி வழி செய்தி அல்ல. ஒரே கட்சி, ஒரே நோக்கம், ஒரே பாதை, ஒரே தலைமை. ஆனால் அந்த கட்சிக்குள்ளேயே இப்படி ஒரு பாகுபாடு, சமூகத்திலும் அது வெளிப்படையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. குருகுலம் என்கிற அந்த திண்ணை பள்ளியில் பார்ப்பனர்களுக்கு தனி தண்ணீர் குடுவையும் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு தனியான தண்ணீர் குடித்தண்ணீர் பாத்திரமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன், இந்த வேறுபாடு ஏன் என்று தந்தை பெரியார் போன்ற பலர் அன்றைக்கு கேள்வி எழுப்பியும் கூட காங்கிரஸ் கட்சியிலிருந்து காந்தியடிகளிடமிருந்து உரிய பதில் கிடைக்கவில்லை. இது ஒரு முக்கியமான பிரைமரி ஃபேக்டர் என்று சொல்லலாம். அவரை உணர்ச்சிவயப்பட வைத்ததற்கு காங்கிரசின் தலைமையின் மீது கொண்டிருக்கிற நம்பகத்தன்மையின் மீது அவருக்கு கேள்வி எழுந்தது. காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்களே இப்படி சாதிய பாகுபாடுகளை கடைபிடிப்பது எந்த வகையிலே நியாயமானது என்பதை ஆத்திரத்தோடு வினா எழுப்பியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். கட்சியில் சாதி இறுக்கம் இருந்ததால் அதற்கு விடை கிடைக்கவில்லை. அதையே இன்னும் பலவற்றை காரணங்களாக கொண்டிருந்தாலும் கூட அதையே ஒரு முதன்மை காரணியாக முன்வைத்து தந்தை பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேறுகிறார், தன்னை இணைத்துக் கொள்கிறார். அப்படி பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தோடு இணைந்து பணியாற்றத் தொடங்கிய தந்தை பெரியார் அவர்கள் 1944 திராவிடர் கழகத்தை அதிகாரபூர்வமாக உருவாக்குகிறார். அந்த திராவிடர் கழகம் யாருக்காக, இன்றைக்கும் அது யாருக்காக பாடுபடுகிறது? யாருக்காக தந்தை பெரியார் பாடுபட்டாரோ அவர்களே அவரை அவமானப்படுத்துவதில் முன்னணியில் இருந்தனர், இன்றும் இருக்கின்றனர். இதுதான் கசப்பான உண்மை. கடலூரில் தந்தை பெரியாருக்கு எழுப்பப்பட்டிருக்கிற சிலை ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டது. அந்த இடத்தில் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசி முடித்த பிறகு போது அவரை நோக்கி ஒரு செருப்பை வீசியிருக்கிறார்கள். செருப்பை வீசியவர்கள் பிராமணர்கள், பார்ப்பனர்கள் அல்ல, சூத்திரர்கள். மனு தர்மத்தின் பார்வையில், பார்ப்பனர்களின் பார்வையில் தங்களை தாங்களே இன்றைக்கு தமிழகத்தில் பலர் தங்களை க்ஷத்திரியாக அறிவித்துக் கொண்டாலும் வர்ணாசிரம தர்மப்படி, மனு தர்மப்படி வைசியர்களும் க்ஷத்திரியர்களும் சூத்திரர்களும் கீழ்சாதிதான். இதுதான் மனு தர்மம் சொல்லுகிறது. க்ஷத்திரியர்கள் பார்ப்பனர்களை விட மேலானவர்கள் இல்லை. ஆள் அம்பு சேனையோடு வால் வேல் போன்ற ஆயுதங்களோடு கோயிலுக்கு போனாலும் மன்னாதி மன்னனாக இருந்தாலும் வாசலுக்கு வெளியே தான் இருக்க வேண்டும். கருவறைக்குள் பார்ப்பனர்கள் தான் போக முடியும். மன்னன் போக முடியாது, மன்னாதி மன்னனும் போக முடியாது, ராணி போக முடியாது. அவர்கள் நாட்டையே கட்டி ஆளக்கூடிய இடத்தில் இருந்தாலும் கோவிலின் கருவறைக்குள் நுழைகிற உரிமை மன்னனுக்கும் இல்லை, மன்னன் மனைவிக்கும் இல்லை. இதுதான் சனாதன தர்மம்.
அந்த சத்திரியர்கள், நாடாளக்கூடிய மன்னாதி மன்னர்கள், பேரரசர்கள், பார்ப்பனர்களுக்கும் கீழானவர்கள், கீழ் சாதியை சார்ந்தவர்கள். இதை சத்திரியர்களே ஒப்புக்கொண்டு அதற்கு இசைவாக இருந்திருக்கிறார்கள். அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் என்று இன்றைக்கு தமிழகத்திலே பலரும் தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பவர்களை பார்ப்பன சமூகம் சூத்திரர்களாகத்தான் கருதுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு ஆய்வு சொல்கிறது, தமிழ்நாட்டில் சூத்திரர்கள் தான் தங்களை சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், இங்கே சத்திரியர்கள் என்று யாரும் இல்லை என ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். யார் சத்திரியர், யார் வைசியர், யார் சூத்திரர் என்கிற வர்ணாசிரமத்திற்குள் நாம் அந்த அடுக்கு வரிசைக்குள் நுழைந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. அந்த தர்மங்களையெல்லாம் மீறி இன்றைக்கு சாதிய தர்மம் மேலோங்கிவிட்டது. எல்லோரும் பல சாதிகளாக, தனித்தனி சாதிகளாக, உதிரிகளாக சிதறி கிடக்கிறோம். ஓபிசி என்பது ஒரு நிர்வாக வசதிக்காக கையாளப்படுகிற ஒரு சொற்றொடர், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஆனால் அது 1000க்கும் மேற்பட்ட சாதிகளை கொண்டது. ஒவ்வொரு சாதியும் தனித்தனி அழகு, தனித்தனி குழு. ஒருவர் இன்னொருவருக்கு மேலானவராக இருப்பார் அல்லது கீழானவராக இருப்பார். ஓபிசி என்பதற்குள்ளே சத்திரியர், வைசியர், சூத்திரர் எல்லோரும் அடங்கும். மனு தர்மத்தின்படி, வர்ணாசிரம தர்மத்தின்படி. பிராமணர் போன்றவர்கள் எஃப்சி, அரசாங்கத்தின் பார்வையில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், முன்னேறிய வகுப்பினர். ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பட்டியல்படுத்தப்பட்ட வகுப்பினர். பட்டியல்படுத்தப்பட்ட பிசி, ஷெட்யூல்டு பிசி, அதுதான் சரியான அதாவது வார்த்தை, சொல்லாடல், புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஷெட்யூல் காஸ்ட் என்பது பட்டியல்படுத்தப்பட்ட பிசி. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்பதும் பட்டியல்படுத்தப்பட்ட ட்ரைப்ஸ், அவர்களும் பிசி. ட்ரைபல் பிசி, ஷெட்யூல்டு பிசி. ஆகவேதான் மற்றவர்கள் ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர் அல்லாத அனைவரும் கல்வி மற்றும் சமூக தகுதியில் பின்தங்கி இருக்கிறார்கள் அல்லது உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறார்கள், நில புலம் ஆகியவற்றின் மீது உரிமையற்று கிடக்கிறார்கள். எனவே அவர்கள் எம்பவர் என்கிற அடிப்படையில் அதிகார வலிமையை பெற வேண்டும் என்பதற்காக தமது போராட்டத்தை தொடங்கியவர்தான் தந்தை பெரியார். கடவுள் மறுப்பு தான் அவர் கொள்கை என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பன எதிர்ப்பு தான் அவருடைய கொள்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கடவுள் மறுப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, இந்த இரண்டும் சமூக நீதிக்காக முன்வைக்கப்பட்ட முன் நிபந்தனை. சமூக நீதியை வென்றெடுப்பதற்காக அவர் கையாண்ட உத்தி. அவருக்கு அடிப்படை நோக்கம் என்பது சமத்துவம். பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு கூடாது. மனு தர்மம் போதிக்கிற உயர்வு தாழ்வு கூடாது. வர்ணாசிரம தர்மம் என்பது இந்த சமூகத்தில் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட வேண்டும். பரப்பால் அனைவரும் சமம் என்கிற ஒரு சமூக கட்டமைப்பை இங்கே வளர்த்தெடுக்க வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்குமான இலக்கு. அதை அடைவதற்கு இருவரும் இருவேறு பாதைகளை அல்லது இருவேறு அணுகுமுறைகளை கொண்டிருந்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டே வெளியேறுவது ஒன்றுதான் விடுதலைக்கு வழி என்று நம்பினார். தந்தை பெரியார் அப்படி வெளியேறிவிட்டால் அதை விமர்சிக்கவே முடியாது, போராட முடியாது. எனவே உள்ளுக்குள் இருந்து கொண்டே அதன் ஆணி வேரை
அசைக்க வேண்டும், பிடுங்கி எரிந்துவிட வேண்டும் என்பது அவருடைய நம்பிக்கை. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட அனுபவங்களை தந்தை பெரியார் கண்டிருக்க வாய்ப்பில்லை. சாதியின் பெயரால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நேர்ந்த கொடுமைகள் தந்தை பெரியாருக்கு நேரவில்லை. ஆனாலும் இரண்டு பேருடைய நோக்கமும் சாதியை ஒழிப்பது, சாதிய சமூக கட்டமைப்பை தகர்ப்பது, சகோதரத்துவத்தை வளர்த்து அதன் மூலம் சமத்துவத்தை வென்றெடுப்பது. அப்படி சமத்துவத்தை வென்றெடுப்பதற்கு வயா மீன்ஸ் சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் நடைமுறை உத்தி அது. அந்த உத்திக்கான வழிமுறை அது. அப்படி சமூக நீதியை இங்கே பயன்படுத்தி சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றாலும் கூட சமூக நீதியை தக்க வைப்பதற்கு அனைத்து உழைக்கும் மக்களின் ஒற்றுமை என்பது அவசியமானது. அந்த ஒற்றுமைக்கு எதிராக இருப்பது தமிழர்களை அல்லது உழைக்கும் மக்களை ஒருங்கிணைக்க முடியாமல் அவர்கள் சிதறி கிடப்பதற்கு பல காரணிகள் இருந்தாலும் ஆதி மூலம் என்பது மதத்தின் பெயரால் நிலவும் முரண்பாடுதான், இடைவெளிதான். அந்த மதத்தின் பெயரால் இங்கே இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு மோசமான ஒரு சமூக தீமை நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் உழைக்கும் மக்கள், பாட்டாளி மக்கள், அடித்தட்டு மக்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். அந்த விழிப்புணர்வை வரவிடாமல் தடுப்பது எது? அதுதான் சனாதனம். தங்களை யார் நசுக்குகிறார்கள், தங்களை யார் வஞ்சிக்கிறார்கள், தங்களை யார் இழிவுபடுத்துகிறார்கள் என்பதை கூட உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களை முனைமழுங்க செய்திருப்பது அவர்கள் கொண்டிருக்கிற கடவுள் மீதான நம்பிக்கை, மதத்தின் மீதான நம்பிக்கை என்று உணர்ந்த காரணத்தினால் புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்கிற அழுத்தமான முழக்கத்தை அவர் முன்வைத்தார். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்வதற்கு அதற்கு மட்டுமே அவர் பயணிக்கவில்லை. யாரை இவர் அணிதிரட்ட வேண்டும் என்று எண்ணுகிறாரோ அவர்கள் இன்னொரு இடத்தில் கடவுளின் பெயரால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய எதிரிகளை கூட எதிரிகள் என்று உணர முடியாத அளவுக்கு இவர்கள் முனைமொழுங்கி போய் கிடக்கிறார்கள். ஆகவே எது அவர்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறது, எது அவர்களை பாழ்படுத்தி வைத்திருக்கிறது, அவர்களின் சுய சிந்தனைக்கு எது முட்டுக்கட்டையாக இருக்கிறது, எதிரி யார் நண்பன் யார் என்று அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இவர்கள் சீர்கெட்டு போய் கிடக்கிறார்களே, அதற்கு எது காரணம் என்றெல்லாம் உணர்ந்த தந்தை பெரியார் கடவுள், மதம் இந்த இரண்டும் தான் என்று அவர் புரிந்து கொண்டார். மதத்தின் வழியாக கடவுள், கடவுள் வழியாக மதம் என்று கடவுள் மதம் என்கிற இந்த கோட்பாடுகள் தான், இந்த கருத்தியல் தான், இதன் மீதான ஒரு நம்பிக்கை தான் இவர்களை மேற்கொண்டு அறிவியல் பூர்வமாக சிந்திக்க விடாமல் தடுக்கிறது, எதிரிகளை அடையாளம் காண விடாமல் தடுக்கிறது, நண்பர்களை அடையாளம் கண்டு அரவணைக்க விடாமல் தடுக்கிறது, சாதியின் பெயரால் மோதிக்கொள்வதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தருகிறது, மொழி அடிப்படையில் இவர்களால் ஒருங்கிணைய முடியாமல் சிதறி போகிறார்கள் என்றெல்லாம் உணர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பை உரத்து பேசுகிறார். நீ யாரை கண்டு, எந்த கடவுளை கண்டு அஞ்சுகிறாயோ அந்த கடவுளை இதோ நான் உங்கள் முன்னால் விமர்சிக்கிறேன், என்னை என்ன செய்துவிடும் பாருங்கள், என்னை எதுவும் செய்து விடாது, ஏனென்றால் அது உண்மை இல்லை. இதை சொல்லுவதற்காகத்தான், சுயமாக சிந்திக்க வேண்டும் என்கிற உந்துதலை தர வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் மறுப்பை ஒரு உத்தியாக, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தந்தை பெரியார் கையில் எடுத்தார். உண்டு என்பதும் அவருடைய வாதமில்லை, இல்லை என்பதும் அவருடைய வாதமில்லை.
ஆனால் சமூக நீதிக்கு எதிராக இருப்பது எதுவோ அதை தகர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம், அவருடைய வாதம். மக்களை அணி சேர விடாமல் தடுப்பது சமூக நீதிக்கு எதிரானது. உழைக்கும் மக்கள் யார் காலம் காலமாக கடவுளின் பெயரால் நசுக்கப்பட்டு கிடக்கிறார்களோ, நலிவுற்று கிடக்கிறார்களோ அவர்கள் ஓரணியில் திரள விடாமல் தடுப்பதற்கு, சிந்திக்க விடாமல் தடுப்பதற்கு, விழிப்புணர்வு பெற விடாமல் தடுப்பதற்கு, சுயமாக சிந்தனை செய்ய முடியாமல் சொரணை கெட்டு கிடப்பதற்கு மதமும் கடவுளும் தான், அவற்றின் மீதான நம்பிக்கையும் தான் காரணம் என்று கண்டுணர்ந்த காரணத்தினால் அதை பற்றி கவலை வேண்டாம், பார், நான் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என்று ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவர் தந்தை பெரியார். தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று பாதிக்கப்பட்டிருக்கிற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த மக்களுக்காக அவர்கள் தலைநிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தனது வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் தந்தை பெரியார். அவரால் தன்மானம் பெற்று, அல்லது அவரால் கல்வியை பெற்று, அல்லது அவரால் வேலைவாய்ப்பை பெற்று இன்றைக்கு பொது நீரோட்டத்திலே தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றவர்கள் அவருக்கே இன்றைக்கு அவமதிப்பை செய்கிறார்கள். கடலூரிலே அதுதானே நடந்தது. இன்னொரு கூட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிற போதே நரகளை எடுத்து வீசியிருக்கிறார்கள். அவர் விரிந்த மார்பில் அது விழுந்திருக்கிறது. அந்த நரகள் துர்நாற்றத்தையும் பொறுத்து கொண்டு மேலே போட்டிருந்த போர்வையால் அதன் மீது மீண்டும் ஒரு போர்த்துதல், அதாவது நரகளின் மீது போர்வையை போர்த்துதல் என்கிற முயற்சியை மேற்கொண்டு அதை மறைத்து கொண்டு தன்னுடைய பேச்சை இறுதி வரையில் பேசி முடித்திருக்கிறார் தந்தை பெரியார். தன் மீது ஒருவன் நரகளை எடுத்து வீசுகிறான், மனித கழிவை எடுத்து வீசுகிறான் என்று அறிந்து அவர் அந்த இடத்தில் ஆத்திரப்படாமல் அமைதி காத்து கட்டுப்பாட்டுடன் தன்னுடைய கடமையை ஆற்றியவர்தான் தந்தை பெரியார். அதற்காக அவர் ஆத்திரப்படவில்லை, கூட்டத்தை உடனே முடித்துக் கொள்ளவில்லை. எத்தனை இடங்களில் இப்படி அவர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது தனி வரலாறு. முட்டையை எடுத்து வீசியிருக்கிறார்கள், செருப்பை எடுத்து வீசியிருக்கிறார்கள், நரகளை எள்ளி வீசியிருக்கிறார்கள். இவ்வளவு அநாகரிகத்தையும் அரங்கேற்றியது பார்ப்பனர் அல்லாத, தலித் மற்றும் பழங்குடி அல்லாத சமூக பிரிவினர். அவர்கள் தலை நிமிர்வதற்காகத்தான் தனது தள்ளாத வயதிலும் சிறுநீர் ஒழுக்கு என்கிற நோய்க்கு பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறுநீரை கழிப்பதற்கென்று பொருத்தப்பட்ட பாத்திரத்தை சுமந்து கொண்டே 94 வயதிலும் கூட இடையறாது பயணப்பட்டவர், தொடர்ந்து மேடையில் உரத்து உரையாற்றியவர் தந்தை பெரியார். அந்த மாமனிதருக்கு உழைக்கும் மக்கள் அனைவரும் காலமெல்லாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும். பல்கலைக்கழகம் வரையில் சென்று மெத்த படித்த மேதைகள் கூட இந்த நுட்பத்தை உணர்வதற்குரிய ஆற்றலை பெற்றிருக்கவில்லை. பெற்றிருந்தாலும், அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தாலும் அதை விமர்சிக்கிற துணிச்சலை பெறவில்லை, அதை எதிர்க்கிற துணிச்சலை பெறவில்லை. பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை கற்பிக்கிற சனாதனத்தை எதிர்த்து அதனை தோலுரிக்கிற தெம்பை யாரும் பெற்றிருக்கவில்லை. அதுதான் பெரியார். பதவிதான் முக்கியம் என்று இருந்தால் காங்கிரசிலேயே அவரால் நீடித்திருக்க முடியும். பொருளாதாரம்தான் முக்கியம் என்று இருந்தால் வர்த்தகத்திலேயே, வணிகத்திலேயே அவரால் கவனம் செலுத்தி இருக்க முடியும். கட்சி பதவி முக்கியம் என்று கருதி இருந்தால்
அந்த நீதி கட்சியிலேயே அவர் தொடர்ந்து இருக்க முடியும். ஆனால் எல்லாவற்றையும் உதறிவிட்டு தனி ஆளாக வெளியே வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி அவர் மறைந்து இத்தனை 10 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கூட இன்றைக்கும் அவருடைய பெயரை உச்சரித்தால்தான் தமிழக அரசியல் களத்தில் காலூன்றி நிற்க முடியும் என்கிற கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான பங்களிப்பை செலுத்தியவர் தந்தை பெரியார். சமூக நீதி களம் அமைத்தவர் தந்தை பெரியார். சமத்துவ இலக்கை நோக்கி வீறு நடை போட்டவர் தந்தை பெரியார். புரட்சியாளர் அம்பேத்கருடைய நிலைப்பாடுகளை வரவேற்று ஆதரித்து அவரோடு கைகோர்த்து நின்றவர் தந்தை பெரியார். அவர் எடுத்த முடிவோடு தனக்கு முரண்பாடு இருந்தாலும் கூட அந்த முடிவை வரவேற்று அவரை சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கும் ஊக்கமளித்தார். அவரை விட்டு விடாதீர்கள், கையில் ஏந்துங்கள், அவரே உங்களுக்கான மீட்பர் என்று அடையாளம் காட்டக்கூடியவராக தந்தை பெரியார் விளங்கினார். அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் என்கிற அந்த மாமனிதர்களின் நட்பும் உறவும் கொள்கை சார்ந்ததாக இருந்தது. தந்தை பெரியாருக்கு பதவியிலோ பவிசிலோ ஆர்வம் இருந்திருந்தால், அதுதான் அவருடைய நோக்கம் என்று இருந்திருந்தால், அவர் தனியே திராவிடர் கழகத்தை உருவாக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டார். அந்த உந்துதலை பெற்றிருக்க மாட்டார். ஏதேனும் ஒரு கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு பதவி சுகம் அனுபவிக்கக்கூடிய சராசரி மனிதர்களை நாம் பார்க்கிறோம். தந்தை பெரியார் ஒரு சராசரி மனிதர் அல்ல. பிறப்பிலேயே அவர் ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்தவர். அரசியல் ஈடுபாடுள்ள பெற்றோருக்குத்தான் அவர் பிள்ளையாக பிறந்தார். அரசியல் ஈடுபாடு என்றால் கோவில் அறக்கட்டளைகளை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கான அதிகார வலிமையை பெற்றவராக அவருடைய பெற்றோர் அக்காலத்தில் தொண்டு செய்திருக்கிறார்கள், பணியாற்றி இருக்கிறார்கள். ஆகவே பொருளாதார வலிமை பெற்றவர், அரசியல் ஈடுபாடு உள்ளவர். பதவி பவிசுதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் அவர் அப்படியே அந்த வலதுசாரி சிந்தனையாளர்களோடு தனது பழக்கத்தை, தனது நட்பை, உறவை கையாண்டு இருக்க முடியும், பாதுகாத்து இருக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் உதறிவிட்டு இந்த ஆதிக்கத்தை, சாதி ஆதிக்கத்தை, பார்ப்பன ஆதிக்கத்தை, சனாதன ஆதிக்கத்தை மூர்க்கமாக எதிர்க்க வேண்டும். தனது இறுதி மூச்சு வரையில் எதிர்க்க வேண்டும். அதன் உண்மை முகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். உழைக்கும் மக்கள் தங்களுடைய உண்மையான எதிரிகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் தனக்கான அடித்தளத்தை அமைத்தார், தனக்கான போர்க்களத்தை அமைத்தார், தனக்கான இலக்கை நிர்ணயித்து கொண்டார். கடவுளை எதிர்ப்பதும் பார்ப்பனர்களை எதிர்ப்பதும் அவருடைய நோக்கமே இல்லை. சமூக நீதியை வென்றெடுப்பதும் சமத்துவத்தை நிலைநாட்டுவதும் தான் அவருடைய நோக்கம். சமூக நீதியை ஏன் வென்றெடுக்க வேண்டும்? அப்போதுதான் சமத்துவத்தை வென்றெடுக்க முடியும். சமூக நீதியை வென்றெடுக்க என்ன செய்ய வேண்டும்? ஓபிசி மற்றும் தலித் பழங்குடியினர் ஓரணியில் திரள வேண்டும். அரசியல் களத்தில் ஒருமித்த கருத்தோடு கைகோர்த்து களமாட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அப்படி அரசியல் களத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கு சமூக நீதி கோட்பாடு பெரும் துணையாக தந்தை பெரியாருக்கும் இருந்தது, புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் இருந்தது. அதுதான் சனாதன சக்திகளுக்கு கண்ணை உறுத்துகிறது.
அவர்களின் நோக்கம் சமூக நீதி கோட்பாட்டை அழிக்க வேண்டும். சமூக நீதி கோட்பாட்டை அழிக்க வேண்டுமானால் அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்க வேண்டுமானால் அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து அளித்த புரட்சியாளர் அம்பேத்கரின் மீதான நம்பிக்கையை தகர்க்க வேண்டும். அதேபோல தமிழகத்தை பொறுத்தவரையில் சமூக நீதியை தகர்க்க வேண்டுமானால் சமூக நீதியின் அடையாளமாக இருக்கிற தந்தை பெரியாரின் அடையாளத்தை சிதைக்க வேண்டும். அவர் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைக்க வேண்டும். இதுதான் வெரி சிம்பிள். சனாதன சக்திகளின் பார்வையும் அணுகுமுறையும் இப்படித்தான் தொடங்குகிறது. இதை புரிந்து கொள்ளாத அற்பர்கள் தந்தை பெரியாரின் சிலையை அவமதிக்கிறார்கள். அவர்களெல்லாம் தன்மானத்தோடு தலைநிமிர வேண்டும் என்பதற்காக தனது இறுதி மூச்சு வரை பாடாற்றிய ஒரு மாமனிதர் புரட்சியாளர் தந்தை பெரியார். இன்றைக்கு அவர் மூலம் வலிமை பெற்றவர்கள் அவர் சிலைக்கே அவமதிப்பு செய்கிறார்கள் என்பது ஐயையோ அவருக்கு அவமதிப்பு என்கிற அடிப்படையில் நாம் அலறவில்லை, பதறவில்லை. அவரே வாழ்நாளில் அதை சந்தித்தவர்தான். உயிரோடு இருந்த காலத்திலேயே அதை சந்தித்தவர்தான். எப்படி சிலுவையில் அறையும் போது இயேசு பெருமான் தன்னை காட்டிக் கொடுத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று ஆத்திரப்படவில்லை. கர்த்தரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது யாதென்று அறியாமல் இவர்கள் பிழை செய்திருக்கிறார்கள், அவர்களை மன்னித்தருளும் என்றுதான் இயேசு பெருமான் கர்த்தரிடத்தில், அதாவது கடவுளிடத்தில் அவர் முறையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். அதே உணர்வுதான் தந்தை பெரியாருக்கும் இருந்தது. தன் மீது அழுகிய முட்டையை வீசியவன் மீது, அருந்த செருப்பை வீசியவன் மீது அவர் ஆத்திரப்படுவதற்கு மாறாக அவர்களின் நிலையை எண்ணி பரிதாபப்பட்டார். என்ன செய்ய, இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் நாம் போராட வேண்டியிருக்கிறது. நாம் யாருக்காக போராடுகிறோம் என்பதையே அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லையே. அந்த அளவுக்கு விழிப்புணர்வற்று கிடக்கிறார்கள் என்றால் எத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் சிந்திப்பதற்கு கூட மறுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து உணர முடிகிறது. ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வீதிக்கு வந்து போராடி இரத்தக்களரியை ஏற்படுத்திய கும்பல், மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று நாடு முழுவதும் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்துவிட்ட கும்பல், இன்றைக்கு அதை புரிந்து கொள்ளாமல் அந்த கும்பலுக்கு ஆதரவாக நின்று பணியாற்றக்கூடியவர்களை நாம் இங்கே பார்க்கிறோம். வெறும் தேர்தல் அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக தங்களின் உண்மையான எதிரிகளை கூட மக்களுக்கு அடையாளம் காட்டாமல் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களுக்கான தொண்டர்களாக இவர்களை மாற்றுவது எவ்வளவு பெரிய துரோகம்! இது சமூக துரோகம், தங்களை நம்பியவர்களுக்கு செய்கிற துரோகம். சில அரசியல் கட்சிகள் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளை அல்லவா, சமூக நீதிக்கு எதிரான அமைப்புகளை அல்லவா எதிர்க்க வேண்டும். சமூக நீதிக்கான பகைவர்கள்தான் எங்களுடைய பகைவர்கள் என்றல்லவா இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுக்காக வாதாடுகிற, போராடுகிற விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்களை எதிராக பார்க்கும் பார்வை, கடுமையாக விமர்சிக்கும் பார்வை வியப்பாக இருக்கிறது. தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் இன்றைக்கு கூட அவர் அதற்காக வருத்தப்பட போவதில்லை. அவர் சந்திக்காத அவமானங்கள் இல்லை, அவதூறுகள் இல்லை, அவர் சந்திக்காத இடையூறுகள் இல்லை. எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கும் அவர் தனித்துவத்தோடு நிற்கிறார். காலமாகி இருந்தாலும் கடந்த காலத்தில் இல்லாமல் நிகழ்காலத்தில் வாழுகிற மாமனிதர், அருவமாக இருந்து அடித்தட்டு மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மகத்தான தலைவர், கோட்பாட்டு அடிப்படையில் அடுத்தடுத்த தலைமுறைகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு போராளி தந்தை பெரியார்.
அவருடைய திருவுருவச் சிலைகளை ஒரே நாளில் 3 இடங்களில் அவமதித்திருக்கிறார்கள் என்றால் அந்த அற்பர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் எச்சரிக்கை விடுக்கிறோம். நீங்கள் எதிர்ப்பது யாரோ ஒருவரை அல்ல, உங்களை நீங்களே எதிர்த்து கொள்கிறீர்கள். நீங்கள் விமர்சிப்பது உங்கள் பகைவரை அல்ல, உங்களுக்காக பாடாற்றியவரை. இந்த புரிதல், விழிப்புணர்வு இன்னும் மேலோங்க வேண்டும். அந்த புரிதலோடு நாம் களத்தில் பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. பெரியார் சிலைகளை அவமதித்திருப்பது தனிநபர்களின் செயற்பாடு அல்ல தோழர்களே, தனிநபர்களின் செயற்பாடு அல்ல, சனாதன சக்திகளின் திட்டமிட்ட ஒரு செயல் திட்டம் அது. தமிழ் தேசியம் என்றால் அதற்கான அடையாளம், தமிழ் உணர்வை இந்த மண்ணில் மக்களுக்கு ஊட்டிய அடையாளம் தந்தை பெரியார். தமிழ் தேசியம் பேசுகிற நம்மை போன்றவர்கள் தந்தை பெரியாரை விமர்சிக்கலாம். ஆனால் சனாதன சக்திகளின் பார்வையில் தமிழ் தேசியத்தின் அடையாளம் தந்தை பெரியார் தான். தமிழன் என்று எல்லோரும் பேசுவதற்கு பெரியார்தான் காரணம் என்று இன்றும் அவர்கள் தீவிரமாக நம்புகிறார்கள். சமூக நீதியின் அடையாளம் தந்தை பெரியார், சமத்துவத்தின் அடையாளம் தந்தை பெரியார், போர்க்குணத்தின் அடையாளம் தந்தை பெரியார், சனாதனத்தை எதிர்க்கும் அடையாளம் தந்தை பெரியார். எனவேதான் அந்த அடையாளத்தை அவமதிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறார்கள். திட்டமிட்டு காய்களை நகர்த்துகிறார்கள். அதற்கென ஆட்களை நியமிக்கிறார்கள். ஒரே நாளில் அந்த சிலைகளை எல்லாம் அவமதிக்கிறார்கள். தமிழ்நாடு என்றால் தந்தை பெரியார், தமிழ்நாடு முழுவதும் காவிமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற கனவு அவர்களுடைய கனவு. தமிழ்நாட்டை ஒரே நாளில் ஒரே நடவடிக்கையில் காவி ஆதரவாக மாற்றிவிட முடியாது. ஆகவே தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கிற தந்தை பெரியாருக்கு காவி பூசிவிட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை போன்ற ஒரு உணர்வை இங்கே உருவாக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். தமிழ்நாட்டை பிடிக்க வேண்டுமானால் பெரியாரை பிடிக்க வேண்டும். தமிழ்நாட்டை காவிமயப்படுத்த வேண்டுமானால் பெரியாரை காவிமயப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமானால் பெரியாரை உயர்த்தி பிடிக்கிற அனைவரையும் தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதுதான் அவர்களின் ஸ்ட்ராட்டஜி. தோழர்களே, அவர்கள் கொள்கை கோட்பாட்டு அடிப்படையில் செயல் திட்டங்களை வரையறுக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த செயல் திட்டங்களுள் ஒன்றுதான் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் அடிப்படையில் அவர்கள் மீது தாக்குதல்களை தொடுக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது இந்த இருபெரும் அடையாளம் ஒரு ஊழி காலத்து அடையாளம், ஒரு தலைமுறை 2 தலைமுறையில் சிதைந்து விடக்கூடிய அடையாளம் அல்ல. அவதூறுகளால் அழித்து விட முடியாது, அவமதிப்புகளால் சிதைத்து விட முடியாது. இவர்கள் ஊழி காலத்திற்கு பொருத்தமானவர்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவர்களின் இருப்பு தேவைப்படுகிறது, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. அது அதனால்தான் அஞ்சுகிறார்கள். அந்த அடையாளத்தை சிதைத்து விட்டால் போதும் என்று நம்புகிறார்கள். அந்த அடையாளத்தை சேதத்தை ஏற்படுத்த வேண்டும், களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், கரையை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அவரின் சிலை மீது வீசினால் அவர் காவிமயப்படுத்தப்பட்ட ஒருவராக மாற மாட்டார். இந்திய அளவில் சனாதனத்தோடு சமரசமாகாமல் தமது வாழ்வை நிறைவு செய்து கொண்டவர்கள் வெற்றிகரமாக அதை
சாதித்து காட்டியவர்கள் புரட்சியாளர் பெரியார் அவர்களும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. எனவேதான் இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கரின் அடையாளங்களை சிதைப்பது, தமிழக அளவில் தந்தை பெரியாரின் அடையாளங்களை அவமானப்படுத்துவது, அவமதிப்பது போன்ற நடவடிக்கைகளில் திட்டமிட்டு செயல்படுகிறது சனாதன கும்பல். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே விழிப்புணர்வு இல்லாத சனாதனிகள், தலித் அல்லாத அற்பர்கள் விமர்சிப்பார்களே தவிர தங்கள் சமூகத்திற்கே எதிரியாக இருக்கிற சனாதனிகளை எதிர்க்க தயாராக இல்லை. அவர்களை பற்றி அவர்கள் ஒரு நாள் அரசியல்படுத்தப்படுவார்கள், தந்தை பெரியாரின் பாதையில் வீறு நடை போடுவார்கள், விடுதலை சிறுத்தைகளின் கைகளை குலுக்கி நமக்கு அத்தகைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்கிற ஒரு பரிமாற்றம் நமக்கு சலிப்புத்தன்மை வரக்கூடாது, சகிப்புத்தன்மை வர வேண்டும். அதை சகித்து கொள்ள வேண்டும். ஓராண்டா, ஈராண்டா, 100 ஆண்டா, 200 ஆண்டா தலைமுறை இந்த அவலம் நீடிக்கிறது, காப்பாற்றப்பட்டு வருகிறது. அதன் மீது 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பேரிடியாய் இறங்கிய தலைவர்கள்தான் புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார் அவர்களும். அருமை தோழர்களே, நாம் வெறும் அரசியல் கட்சி இத்தகைய பிரச்சனைகளை அணுகுவதில்லை. அடிப்படையில் தான் சிந்திக்கிறோம். அதை உணர்ந்து செயல்படுவோம். தந்தை பெரியாருக்கு நேர்ந்த அவமதிப்பை யார் செய்திருந்தாலும் அந்த அற்பர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெரியார், அம்பேத்கர் போன்றவர்கள் மீது நிகழ்த்தல்களை தடுப்பதற்கு ஏற்ற வகையில் தமிழக அரசு தேசிய தலைவர்களை அவமதிப்போரின் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று கட்சி வலியுறுத்துகிறது. தந்தை பெரியார் என்றால் அது திராவிடர் கழகத்துக்கு உரிய அடையாளம் என்று சனாதன சக்திகள் நினைக்கிறார்கள். பெரியாரை சீண்டினால் திராவிட ஆத்திரப்படுவார்கள். அதன் மூலம் இங்கே அரசியல் ஆதாயத்தை தேடிக்கொள்ள முடியும் என்று நம்புகிறார்கள். பெரியார் இயக்கங்களையும் தாண்டி தந்தை பெரியாரை போற்றுகிற இயக்கம், பெரியார் இயக்கங்களையும் தாண்டி தந்தை போராடுகிற இயக்கம், பெரியாரின் பெயரில் இயங்கக்கூடிய மற்ற பெரியார் முன்வைத்த கொள்கை கோட்பாடுகளை சரியான திசை வழியில் மக்கள் பணிகளை ஆற்றி வரும் சிறுத்தைகள் கட்சி. அனுதருமை தோழர்களே, தந்தை பெரியாரின் சிலைகளை ஒரே நாளில் 3 இடங்களில் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தடுத்து இன்னும் பலர் இந்த களத்தில், ஜனநாயக களத்தில் அந்த புரிதலோடு இயங்குவோம். மட்டுமே பொறுப்புள்ளது என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார், அண்ணா காலத்தில் திராவிட இயக்கத்தின் இரட்டைக்குழல் துப்பாக்கி தீக்காவும் திமுக பட்டதுண்டு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், திமுக, திராவிடர் கழகம் ஆகிய இந்த 2 இயக்கங்களோடு 3வது குழலாக இணைகிறது விசிக.
எனவே இனி 3 குழல் துப்பாக்கி என்று தான் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுவதுண்டு. இதை எதற்கு இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளை அவமதிக்கும் போது மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதில்லை. சமூக நீதியின் அடையாளமாக இருக்கிற தந்தை பெரியார் சிலைகள் அவமதிக்கப்பட்டாலும் அதே வேகத்தோடு வீரியத்தோடு விடுதலை சிறுத்தைகள் எதிர்வினை ஆற்றும். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் கடைசியில் சனாதன கும்பலை எதிர்த்து எஞ்சி நிற்கிற ஒரே இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும். அதிலிருந்து ஒரு அங்குலம் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி பின்வாங்காது. இதை இப்படி அழுத்தமாக சொல்லுவதற்கு காரணம், கோட்பாட்டு அடிப்படையில் நாம் பிரச்சனைகளை அணுக வேண்டியிருக்கிறது. எந்த கோட்பாடு இந்த மண்ணில் தலை தூக்கக்கூடாது, மீண்டும் வலுப்பெற்றுவிடக்கூடாது என்று நாம் கருதுகிறோமோ அந்த கோட்பாட்டுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் தங்களை சூத்திரர்களாகவோ க்ஷத்திரியர்களாகவோ உணரக்கூடியவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான். அதிலிருந்து அவர்களை மீட்க வேண்டிய பொறுப்பு நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. எக்காரணத்தை முன்னிட்டும் கடவுளை சொல்லி, மதத்தை சொல்லி, சாதியை சொல்லி அரசியல் செய்ய துடிக்கக்கூடிய சனாதன சக்திகளுக்கு இம்மண்ணில் இடமில்லை என்பதை உறுதிப்படுத்துவோம். பெரியார் சிலைகள் அவமதிக்கப்படலாம், பெரியாரின் சிந்தனைகளை என்ன செய்துவிட முடியும்? பெரியாரின் படங்களை கொளுத்த முடியும், பெரியாரின் கருத்துக்களை எவனாலும் எதுவும் செய்ய இயலாது. அது இன்றைக்கு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்றாக மாறியிருக்கிறது. உலகளாவிய அளவில் அனைவரும் இன்றைக்கு தந்தை பெரியாரின் பெயரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற வரலாற்று கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை அப்படியே நாம் அடைகாப்போம், அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைப்போம் என சொல்லி, தந்தை பெரியாரின் சிலைகளை அவமதித்த அற்பர்களின் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்ணா வழியில் எம்ஜிஆர், எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா, ஜெயலலிதா அம்மையார் வழியில் இன்றைக்கு இந்த அரசு என்று தாங்களே வியந்து போற்றிக் கொள்ளக்கூடிய நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரியார் சிலைகளை அவமதித்த அநாகரிக பேர்வழிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்களின் மீது யாராவது அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டால் அவர்கள் மீது கடுமையான தண்டனை கிடைக்கச் செய்வோம் என்று தமிழக அரசு உறுதிபட என்று இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்து, மீண்டும் நாளை சந்திப்போம். நாளையோ நாளை மறுநாளோ புதிய மாவட்ட நிர்வாகத்திற்கான விண்ணப்பங்களின் பட்டியலை மீண்டும் ஒரு முறை வாசிக்க இருக்கிறேன். நேற்று நான் வாசித்த அந்த பட்டியல் 5 என்பது 15ஆம் தேதி ஜூலை மாதம் வரையில் கணக்கிடப்பட்ட ஒன்று. 16ஆம் தேதி, இன்றைக்கு 17ஆம் தேதி, 2 நாட்களை கடந்திருக்கிறோம். இந்த 2-3 நாட்களில் மேலும் கூடுதலான விண்ணப்பங்கள் வந்து குவிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் எந்தெந்த மாவட்டங்களில் விண்ணப்பங்கள் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறதோ, தேக்கம் ஏற்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் தகர்த்தெறிய வேண்டும், முதலில் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் வலியுறுத்துகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.